இப்ப 6 கோடி பேர் ஓட்டு போடுற இடத்துல 2 கோடி பேர் வட இந்தியன்னா நீங்க என்ன பண்ணுங்க? அவர்கள் போடக்கூடிய மொத்த வாக்கும் ஒற்றை கட்சியை நோக்கி போடுவோம். நம்ம போடக்கூடிய 6 கோடி வாக்குங்கிறத நம்ம 20 கட்சி 30 கட்சிக்கு நம்ம பிரிச்சு போடுவோம். அப்ப இருக்கக்கூடிய அந்த நிலைமைங்கிறது என்னவா மாறுங்கிறது யார் வேணா உள்ள வரலாம், உள்ள வந்து அடுத்த வருஷம் ரேஷன் கார்டுல சேர்க்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் ஓட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற நிலைமை இன்றளவும் தமிழகத்துல இருக்குன்னாக்க ஒரு அக்கறையற்ற தன்மை திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னா, தான் வாழும்போது கோடீஸ்வரனா வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறது வந்துட்டு திராவிடம், அடுத்த 100 ஆண்டுகளை கழிச்சு வரக்கூடிய தலைமுறைக்கும் சரியான ஆட்சி போய் சேரணும்னு நினைக்கிறது தமிழ் தேசியம். இந்த வட இந்தியர்களோட வருகைங்கிறது வேலை வாய்ப்புகள்லாம் வந்துட்டு பறிக்கப்படுதுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு உரிமை பறிக்கப்படுது அப்படிங்கிறது இல்லையா? இங்க இருக்கக்கூடிய வணிகங்கள் சுரண்டப்படுது. சவுகார்பேட்டில் இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க வேற எந்த தமிழ்நாளையும் கடை போட்டு அவனால ஜெயிக்கவே முடியாதுங்கிற நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னாக்க காரணம் என்னன்னா, அந்த வணிகத்தை அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து பாஜக காரங்க இங்க எவ்வளவோ தூரம் உள்ள வந்து பார்த்தாங்க, நம்மளை கூப்பிட்டு பார்த்தாங்க, யாரும் அதை கண்டுக்கிறதா இல்லை. இவங்க கலக்க மாட்டாங்க, அப்ப நாம கலப்படத்தை கொண்டு வந்து சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியர்களை நேரடியாக கொண்டு வந்து இறக்கு. பிஜேபி வந்துட்டு ஒரு அஜெண்டாவை கொடுக்குது, இவர்கள் எல்லாம் உள்ள இறக்கணும். அதற்குண்டான எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம இங்க ஆளுகின்ற திராவிட அரசுகள் அதை நிறைவேற்றி கொடுக்குது. இவர்கள் யார், எங்க இருந்து வர்றாங்க, எவ்வளவு நாள் இங்க தங்க போறாங்க, எவ்வளவு காலத்துக்கு உண்டான இந்த வேலைகளை இவங்க செய்ய போறாங்க, எப்ப திரும்பி போறாங்க, இதற்குண்டான எந்த ஒரு தரவுமே அரசு கிட்ட நீங்க வந்துட்டு மற்ற மாநிலங்கள்ல இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம கேட்கல. அப்ப உங்களுக்கு உண்டான அக்கறை என்னவா இருக்கு? தேசிய நிலமாக தமிழர்களுக்கு இருக்கிறது இந்த ஒற்றை கைப்பிடி நிலமாக இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான். இதுல இருந்து அடிச்சு துரத்தப்பட்டோம்னா எங்க போய் சேர்றதுங்கிற கேள்வி இருக்கு. இந்த நிலை வருமானு கேட்டா 100% வரும். நாம இது முழித்துக் கொள்ளாமல் நாம இதற்கு உண்டான எதிர் நடவடிக்கைகள் எடுக்காம இருந்தால் 100% தமிழ்நாட்டிலிருந்தும் நாம் அடித்து துரத்தப்படுவோங்கிற நிலைமை நிச்சயமாக. வணக்கம் சார். வணக்கம். வாக்காளர் சிறப்பு திருத்தத்தில் வந்து இப்போ மேற்கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதில் நேற்று ஒரு செய்தி வருது. இதில் மேலும் பீகாரை சேர்ந்த 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வந்து தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெற போகிறாங்க அப்படிங்கிற செய்தி ஒன்று வருது. ஸோ இதன் மூலமாக அந்த செய்தியிலே சொல்கிறாங்க, இதன் மூலமாக தமிழக மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது தொடர்பாக சீமான் அவர்கள் பேசும் பொழுது இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம், மத்திய அரசுடைய போக்கு இந்த போக்கு, இதை நாங்கள் கண்டிக்கிறோம், இது இன்னும் தொடர்ந்தால் அந்த மாதிரி அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டால் மாபெரும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வர்றாங்க, இங்கே வேலை செய்கிறாங்க, கிட்டத்தட்ட இங்கே வாழ்கிற மாதிரியான நிலைமை வந்துடுது. அவங்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுத்தா என்ன பிரச்சனைங்கிற கேள்வி வருது. நம்ம நாம் தமிழ் கட்சி தொடங்கிய காலம் தொட்டு இதை நம்ம பேசிட்டு இருக்கோம். கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு வெளிப்படையாக மேடைகள் தோறும் முழங்கி கொண்டு இருக்கிறோம். வட இந்தியர்களின் வருகை வந்துட்டு நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்களை எவ்வளவு தூரம் பாதிக்கிறதுங்கிறத நம்ம சொல்லிக்கொண்டே வரோம். முதலில் நாங்கள் பேச ஆரம்பிச்ச போதெல்லாம் நாங்களை வந்துட்டு எங்களை ஏதோ இன வெறியர்கள் போலவும் இங்க மற்றவர்கள் எல்லாம் வாழவே விடமாட்டார்கள், அவர்களெல்லாம் அடிச்சு துரத்துவார்கள்ங்கிறது போலவும் நாம் தமிழ் கட்சியை நோக்கி விமர்சனங்களை வச்சாங்க. ஆனா இப்ப காலம் போக போக இந்த 10 ஆண்டுகள்ல மக்கள் எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கிறாங்கிறது பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வட இந்தியர்களோட வருகைங்கிறது கிராமங்கள் தோறும் நாத்து நடவர்லேருந்து இதுல இருந்து தஞ்சாவூர்ல போய் நாத்து நடவர் அளவுக்கு வந்துட்டு இவங்க போயிருக்காங்க. அப்படிங்கும் போது தன்னுடைய வேலை வாய்ப்புகள்லாம் வந்துட்டு பறிக்கப்படுதுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு உரிமை பறிக்கப்படுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதாவது வேலை வாய்ப்பு இருக்கு, அதே வேலை வாய்ப்பை அவனும் செய்யறான் இவங்களும் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம இவர்களுக்கு வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கூலி கொடுக்கப்படுதுன்னா அதை விட அடிமட்ட கூலியாக அவனுக்கு கொடுக்கப்படும். இவர்களுக்கு சாதாரண ஒரு விடுமுறை நாட்கள் கொடுக்கப்படும்னா அந்த விடுமுறை நாளே இல்லாம வேலை செய்வாங்க. ஒரு குடும்பம் காது குத்து கல்யாணம் இதுக்கெல்லாம் நான் வந்துட்டு போகணும் அப்படின்னாக்கா அது எதுக்குமே போகாம அவர்கள் வேலை செய்வார்கள். அப்படி இருக்கும்போது எல்லாரும் வந்துட்டு இவர்களை அடிமை போல பயன்படுத்தி கொண்டு இதே மாதிரி வேலை செய்யறாருன்னா நீனு வா, இல்லைன்னா வராத அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இங்க வந்திருக்கும் போது இந்த மாற்றத்தை வந்துட்டு மக்களால உணர முடியுது. எவ்வளவு தூரம் வந்துட்டு அது நமக்கு பாதிப்பா இருக்குது. இது வேலை வாய்ப்புல வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோம். ரெண்டாவது, இது எல்லாத்தையும் அவர்களை வெளியேற்றணுமான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. அவர்களே வந்துட்டு பஞ்சமுழைக்கு வந்தவர்கள், அவர்கள் வந்துட்டு எல்லாத்தையும் அங்கேயே வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம சோத்துக்கு வழி இல்லாம வந்திருக்கிறவங்க நம்ம வந்துட்டு துரத்தி விடணும் அப்படிலாம் வந்துட்டு நம்ம எப்பொழுதும் சொல்ல போறது இல்லை. இன்னும் சொல்ல போனா ஏதிலிகளாக வரக்கூடிய பல பேரை வந்துட்டு நம்ம அடைக்கலாம் வச்சிருக்கோம். நம்ம சொந்த தமிழர்களை ஏத்துக்க முடியாத நம்ம இங்க இருந்து மற்ற நாடுகள்ல இருந்து வந்தவர்களை, திபத்துல இருந்து வந்தவங்களை எல்லாம் நம்ம ஏதிகளா வச்சு ராஜா போல வாழ வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம அதற்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனா இங்க இருக்கக்கூடிய வணிகங்கள் சுரண்டப்படுது. பெரு வணிகங்களாக இப்ப வந்துட்டு நான் உதாரணமே சொல்றேன். இங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா சவுகார்பேட்டில் இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க வேற எந்த தமிழ்நாளையும் கடை போட்டு அவனால ஜெயிக்கவே முடியாதுங்கிற நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னாக்க காரணம் என்னன்னா, அந்த வணிகத்தை அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இன்னொன்னு, அங்க இருந்து இந்த ஹோல்சேல் அப்படின்னு சொல்றோம்ல, முழு வியாபாரம் இருக்கு இல்லையா, மொத்த வியாபாரம், இந்த மொத்த வியாபாரத்தை அவர்கள் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுக்கு எங்க இருந்து எலக்ட்ரானிக்ஸ் வரும்னா வட இந்தியால இருந்து வருது அப்படின்னா அந்த வட இந்தியாவில இருந்து வரக்கூடியதை இவர்கள் தான் கண்ட்ரோல் வச்சுப்பாங்க.
ஏன்னா இப்ப இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நேரடியாக அங்க இருக்கக்கூடிய கொள்முதல் செய்யக்கூடிய நபர்கள், அங்க இருக்கக்கூடிய பெரு முதலாளிகளோட இவர்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, மொத்த தமிழ்நாட்டுக்கு நான் தான் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி அங்க அக்ரிமெண்ட் போட்டு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய பெரிய முதலாளியாவே நீங்க இருந்தாலும் உங்களால நேரடியாக அங்க போய் வாங்க முடியாது. நீங்க அங்க போய் கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லுவானா, இங்க கை கட்டுவான், நீ அவன்கிட்ட போய் வாங்கிக்கோ, தமிழ்நாடு மொத்தத்துக்கும் அவன்கிட்ட தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி கெட்டு போனாலும் நம்மளுடைய வணிகங்கிறது அவங்க கைக்கு போயிடும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இது 2வது படிநிலை. 3வது படிநிலை இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது தான். இந்த 3வது படிநிலையில எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பாஜக காரங்க இங்க எவ்வளவோ தூரம் உள்ள வந்து பார்த்தாங்க, அது காங்கிரஸும் உள்ள வந்து பார்த்துச்சு. இங்க இருக்கக்கூடிய நிலைமையில மாநில உரிமைகளை பேசக்கூடிய கட்சிகளால் மட்டும்தான் இங்க வெல்ல முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்துட்டு அரசியல் பூர்வமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது தேசிய நீரோட்டத்தோட கலந்துருங்க நம்மளை கூப்பிட்டு பார்த்தாங்க, யாரும் அதை கண்டுக்கிறதா இல்லை. அப்ப என்ன பண்றது, இவங்க கலக்க மாட்டாங்க, அப்ப நாம கலப்படத்தை கொண்டு வந்து சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீரோட்டத்தை கொண்டு வந்து இங்க ஊத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியர்களை நேரடியா கொண்டு வந்து இறக்குறது மட்டும் இல்லாம அவர்களை வாக்காளர்களா மாத்துறது. அப்ப வாக்காளர்களா மாத்திட்டு ஒண்ணுமே இல்லை. இப்ப 6 கோடி பேர் ஓட்டு போடுற இடத்துல 2 கோடி பேர் வட இந்தியன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மொத்த வாக்கும் அவர்கள் போடக்கூடிய மொத்த வாக்கும் ஒற்றை கட்சியை நோக்கி போடுவாங்க. அது பாஜகவா தான் இருக்கும், வேற எந்த கட்சியும் இருக்காது. பாஜகவை நோக்கி மொத்த வாக்கை அந்த 2 கோடியும் அப்படியே போடுவாங்க. நம்ம போடக்கூடிய 6 கோடி வாக்குங்கிறத நம்ம 20 கட்சி 30 கட்சிக்கு நம்ம பிரிச்சு போடுவோம். அப்ப இருக்கக்கூடிய அந்த நிலைமைங்கிறது என்னவா மாறுங்கிறது பாரு. அப்ப ஆட்சி அதிகாரத்தில் உங்களால வந்துட்டு உட்காரவே முடியாதுங்கிற நிலைமை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. இப்ப இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு. இந்த இந்தியாங்கிற கட்டமைப்புக்குள்ள தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய மாநிலமாக இருந்து 40 எம்பியை நீங்க ஒரே கட்சிக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சு இந்த 40 பேரும் ஒரே குரலாக அங்க பேசினால் கூட உங்களால ஒரு அதிகாரத்தையும் பெற முடியாது. காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மொத்த இதுல இந்த 40 பேருங்கிறது மைனாரிட்டியா மாறிடுறாங்க. அப்ப அதே நிலைமை இங்க சட்டமன்றத்துக்குள்ளேயும் வரும். இப்ப சட்டமன்றத்துக்குள்ளேயும் இதே நிலைமை வந்துச்சுன்னாக்க, நீங்க எத்தனை பேர் தேர்ந்தெடுத்து நீங்க தமிழர்களா உள்ள அனுப்பிச்சீங்கனாலும் வட இந்தியர்களாக உட்கார்ந்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடியதுதான், அவர்கள் போடக்கூடியதுதான் சட்டங்கிற நிலைமை தமிழகத்துக்கும் வரும். அதனுடைய காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிற சொல்றதுதான் இந்த திருத்தங்கிறத அவங்க கொண்டு வர்றாங்க. இல்லை, இப்போ அவங்க எத்தனை தலைமுறையா இங்க இருந்துட்டாலும் இப்போ இன்னைக்குதான் வராங்க. அதை இப்போ நம்ம சமீபமா பார்க்கக்கூடிய ஒரு 4 இல்லைன்னா 5 ஆண்டுகள் சொல்லலாம். நிறைய பேர் அங்க இருந்து இங்க பிழைப்புக்காக வராங்க. எல்லாமோ சின்ன சின்ன வேலைகள் எல்லா வேலையும் செய்யறாங்க, குடும்பத்தோட இங்க இருக்காங்க. ஒரு சிலருக்கு குடும்பம் அங்க இருக்கிறாங்க, போய் பாக்குறாங்க, வராங்க. இப்போ வாக்குரிமை வேணாம்னு சொல்றது ஓகே. அவங்க இன்னும் எத்தனை தலைமுறையா இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வாக்குரிமையே கொடுக்க கூடாதா? இல்ல, நம்ம அப்படி நம்ம சொல்றது இல்ல. நாம சொல்றது என்னன்னா, குறைந்தபட்ச ஒரு அளவீடுங்கிறது ஒன்று வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்மளுடைய தமிழர்களுடைய எண்ணிக்கையை ஒப்பிட்டு அந்த எண்ணிக்கையிலிருந்து இத்தனை சதவீதத்துக்கு மேல் வேற்று மாநிலத்தவர்களுக்கு நம்ம வாக்குரிமை கொடுக்க கூடாது அப்படிங்கிற நிலைமையை நம்ம உருவாக்கணும். ஏன்னா இந்த எண்ணிக்கை வந்துட்டு சதவீதத்தின் அடிப்படையில் இருந்தால் மட்டுமே நம்மளால வந்துட்டு மீண்டும் மீண்டும் நம்மளால தமிழர்களுடைய ஆட்சியை உருவாக்க முடியும். எப்ப இந்த சதவீதத்தை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு பெருசா போயிடும். அப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னாக்க, இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கறது ஒண்ணு கொண்டு வரணும் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி மீண்டும் வலியுறுத்துவதற்கான காரணம் என்னன்னாக்க, இவர்கள் யார், எங்க இருந்து வர்றாங்க, எவ்வளவு நாள் இங்க தங்க போறாங்க, எவ்வளவு காலத்துக்கு உண்டான இந்த வேலைகளை இவங்க செய்ய போறாங்க, எப்ப திரும்பி போறாங்க, இதற்குண்டான எந்த ஒரு தரவுமே அரசுகிட்ட இல்லை. அப்ப யார் உள்ள வர்றா, யார் வெளில போறா, இவங்க எத்தனை காலத்துக்கு இருந்தாங்க, எதுவுமே உங்களால சொல்ல முடியாது. நான் இங்கதான் 15 வருஷத்துக்கு இருந்தேன், எனக்கு வாக்குரிமை கொடுங்கன்னு கேட்டா அவன் 15 வருஷத்துக்கு இருந்ததுக்கு உண்டான அடையாளம் உங்கள்கிட்ட இல்ல. எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க 15 வருஷம் இல்லவே இல்லப்பா, நீ இப்பதான் உள்ள வந்தேன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ அதை சொல்லுவதற்குண்டான எந்த தார்மீக இதுவும் இல்லாம அரசாங்கமே கைவிரிக்குது. இல்ல, இப்ப அதே மாதிரி இப்ப நீங்க இங்கதான் 15 வருஷம் இருந்தீங்க, அவங்க இல்லங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிறீங்க. அவங்க இருந்தாங்கிறதையும் அவங்க ஏதாவது ஒரு வகையில ப்ரூவ் பண்ணி தானே ஓட்டு. அது அவங்க சாதாரணமா பண்ணிடுறாங்களே, காசை கொடுத்து ஏதோ ஒரு இதை வந்து வாங்கிட்டு நம்ம வந்துட்டு பண்ணிடுறாங்களே. ஒரு அட்டையை வாங்கிட்டு இங்க பாருங்க, நான் வந்துட்டு இத்தனை காலமா வந்துட்டு இபி பில் கட்டுறேன், இத்தனை காலமா கேஸ் பில் கட்டுறேன் அவங்க காமிச்சிடறாங்க. அதெல்லாம் ஃபேக்கா தான் ஆரம்பிச்சிட முடியுமே, அது ரொம்ப எளிதா பண்ணிட முடியுமே. அப்ப அரசாங்கம் அதை கணக்கிட்டு வச்சிருக்குதாங்கிறதான கேள்வி. அரசாங்கம் கணக்கிட்டு வச்சிருக்கிறதுக்கு உண்டான தேவை எங்க இருக்குதுன்னா இதுதான் நம்ம சொல்றோம். குறைந்தபட்சங்கிறது நமக்கு இருக்கு. நீங்க வந்துட்டு மற்ற மாநிலங்கள்ல இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கேட்கல. ஏற்கனவே மற்ற மாநிலங்கள்ல இந்திய ஒன்றியத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இன்னர் லைன் பர்மிட்டுங்கிறதோ, அல்லது குறைந்தபட்சம் இத்தனை ஆண்டுகள் இருந்தாதான் வாக்குரிமைங்கிறதோ, குறைந்தபட்சம் இத்தனை ஆண்டுகள் இருந்தாதான் நமக்கு வந்துட்டு ரேஷன் கார்டு கொடுக்கறதுங்கிறதோ, இது எல்லாமே வந்துட்டு மற்ற மாநிலங்கள்ல இருக்கு. தமிழகத்துல இது ஏன் இல்லை? தமிழகம் ஏன் திறந்து விடாவே கிடக்கு? அப்ப உங்களுக்கு உண்டான அக்கறை என்னவா இருக்கு அப்படிங்கறதான் கேள்வி. யார் வேணா உள்ள வரலாம், உள்ள வந்து அடுத்த வருஷம் ரேஷன் கார்டுல சேர்க்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் ஓட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற நிலைமை இன்றளவும் தமிழகத்துல இருக்குன்னாக்க அது ஒரு அக்கறையற்ற தன்மை தான், மக்கள் மீது அக்கறையற்ற தன்மை தான். யார் வேணா உள்ள வரட்டும், வந்துகிட்டோம்,
பிஜேபி வந்துட்டு ஒரு அஜெண்டாவை கொடுக்குது இவர்கள் எல்லாம் உள்ள இறக்கணும்னு. அதற்குண்டான எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம இங்க ஆளுகின்ற திராவிட அரசுகள் அதை நிறைவேற்றி கொடுக்குது அவர்களுக்கு. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அங்கிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு மாசம் 2 மாசம் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட நல்லா பழகுறாங்க, நல்லா தமிழ் கூட அவங்க கத்துக்கிறாங்க. நாம வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டு ஹிந்தியில ஏதாவது 2-3 வார்த்தை பேசினா கூட எனக்கு தமிழ் தெரியும் சொல்லுங்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க ஓரளவு நம்ம கூட மெர்ஜ் ஆகும்போது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வாக்குரிமை வாங்கும் பட்சத்துல நீங்க சொல்ற மாதிரி பாஜகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு தேசிய கட்சிக்கு தான் அவங்க போடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இல்லாம இங்க ஓரளவு அவங்க மிங்கிள் ஆகி அக்கம் பக்கத்துல கேட்டோ இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் போடவே மாட்டாங்களா? உரிமை நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, நீங்க சொன்னது போல தமிழை கற்றுக்கொண்டு பேசக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பம். இன்றளவும் நீங்க வந்துட்டு வட இந்தியால இருந்து வந்த பல பேரை இப்ப நீங்க எந்த இதுல வேணா போய் பாருங்க, உணவகத்துல போய் பாருங்க, அவங்க வந்துட்டு பரிமாறக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க, இதெல்லாமே இருக்கிறாங்க. தமிழ்ல நீங்க ஒரு தண்ணி வேணும்னு கேட்டா கூட புரியல. பரிமாறுறவங்களா இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க, தமிழ்ல தண்ணி வேணும்னு கேட்டா கூட புரியலங்கிற நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்கும் போது அது ஒரு சில மாசங்கள்ல வந்தவங்க கூட கிடையாது. சில வருஷங்கள் ஆன பிறகும் விடாப்பிடியாக நான் வந்துட்டு தமிழை ஏன் கத்துக்கணும், நீ ஹிந்திங்கிறது வந்துட்டு தேசிய மொழி, அதை நீ கத்துக்கோ அப்படின்னு அவங்க நினைப்புலதான் இருக்கிறாங்களே தவிர அவங்க நம்ம இந்த நாட்டுக்கு வந்துட்டுமே நாம இங்க கத்துக்குமேங்கிறது இல்லை. இன்னொன்னு சொல்றேன், எத்தனை முதலாளிகள் ஹிந்தி கத்துக்கிறாங்கன்னு பாருங்க. இவர்கள்ட்ட பேசுறதுக்காகவே, இவர்கள்ட்ட பழகிறதுக்காகவே, இவர்கள்ட்ட வேலை வாங்குறதுக்காகவே எத்தனை முதலாளி ஹிந்தி பேசுறாங்க நீங்க பார்க்க முடியுதா இல்லையா? அது கட்டுமான இதுல இருந்து, துறையில இருந்து, அது வந்துட்டு ஹோட்டல்ல இருந்து, துணி கடையில இருந்து, நீங்க எங்க போனீங்கன்னாலும் முதலாளி அத்தனை பேரும் ஹிந்தியில பேசுறாங்களே. ஏன் ஹிந்தியில பேசுறாங்க? ஏன்னா அவங்க தமிழ் கத்துக்க ரெடியாவே இல்லை. அப்போ இந்த மனப்பான்மையில இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நீங்க போய் கேள்வி கேட்கறீங்க, இந்திய மொழியின் தேசிய மொழி, இந்தியாவின் தேசிய மொழி எதுன்னு கேட்டாக்க அவன் தமிழ்னு சொல்லுவானா ஹிந்தின்னு சொல்லுவானா? ஹிந்தின்னு தான் சொல்லுவான். அப்போ அதை வந்துட்டு சட்டமா இயற்றணும்னு சொன்னாக்கா அவன் வந்துட்டு ஆமாம்பானா இல்லம்பானா? அதுதான் நமக்கு. அப்போ அவனுடைய பார்வைங்கிறது அவன் பார்வையில இருந்து அது சரியா இருக்கும். ஏன் ஹிந்தி என்னுடைய மொழி வளரட்டும், என்னுடைய மொழி வந்துட்டு இருக்கட்டும், அவன் பார்வையில இருந்து சரியா இருக்கும். நம்மை அது ஒடுக்குவதாகவும் நம்மளுடைய உரிமைகளை பறிப்பதாகவும் இருக்கும். இது நான் ஒரு உதாரணம் தான் சொல்றேன். இதே போல நீங்க வந்துட்டு எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, அது நீட்டா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு எக்ஸிட்டா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய நீங்க அந்த சாகர்மாலா திட்டமா இருக்கட்டும், இது எதை எடுத்து பாத்தீங்கன்னாலும் அவனோட பார்வையில அது சரியா இருக்கும். ஏன்னா வட இந்தியாவுக்கு வந்துட்டு அது நன்மை பயக்குது, நம்ம அங்க இருக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு வளர்ந்துடும் அப்படிங்கிற பார்வையில அவனுக்கு சரியா இருக்கும். ஆனா நம்ம நாட்டை சுரண்டக்கூடிய, நம்ம நாட்டை வந்துட்டு கொள்ளையடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் பார்வையில சரின்னு சொல்லி அவன் ஓகே சொல்லிட்டு போயிடுவான். நாம எங்க போய் நிக்கிறதுங்கிறதான் கேள்வி. நாம இந்த கடைசி நிலமாக தமிழர்களுக்கு இருக்கிறது, இந்த ஒற்றை கைப்பிடி நிலமாக இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான். இப்ப இதையும் நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா, இதுல இருந்து அடிச்சு துரத்தப்பட்டோம்னா எங்க போய் சேர்றதுங்கிற கேள்வி இருக்குல்ல. நமக்கு இருந்த ஒரு தாய் நிலத்திலிருந்து அடிச்சு துரத்தப்படும் பொழுது அவர்கள் வந்து குடியேறுவதற்கோ, அவர்கள் வந்து தஞ்சம் அடைவதற்கோ கூட தமிழ்நாடு இருந்துச்சு. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து அடிச்சு துரத்தினா எங்க போய் சேர்றது நம்ம? அப்ப அந்த கேள்வி இருக்குல்ல. இந்த நிலை வருமான்னு கேட்டா 100% வரும். நாம இதை முழித்துக் கொள்ளாமல், நாம இதற்கு உண்டான எதிர் நடவடிக்கைகள் எடுக்காம இருந்தால் 100% தமிழ்நாட்டிலிருந்தும் நாம் அடித்து துரத்தப்படுவோங்கிற நிலைமை நிச்சயமாக வரும். அததான் அண்ணன் திரு சீமான் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான். இல்லை, இந்த இன்னர் லைன் பெர்மிட்டா இருக்கட்டும், இப்போ இந்த செய்தி வந்த உடனே இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தின் பொழுது இத்தனை பேர் வாக்குரிமை பெற வாய்ப்பு இருக்குங்கும் பொழுதும் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் உடனடியாக எதிர்க்கிறாங்க, நாங்கள் போராட்டம் அறிவிப்போம்னு சொல்றாங்க, இது நடக்கக்கூடாதுங்கிறாங்க. இன்னர் லைன் பெர்மிட்டுமே வந்து ஒரு சில தமிழ் தேசிய இயக்கங்கள் மட்டும்தான் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். மற்ற கட்சிகள் இது பத்தி தெரிஞ்சுக்கிட்டே மௌனமா, அவர்களுக்கு என்ன அக்கறை இருக்குன்னு சொல்லுங்க. அவர்களுக்கு இந்த நிலத்தின் மீதோ, இந்த மக்களின் மீதோ, இந்த உரிமைகள் மீதோ ஏதாவது அக்கறை இருக்காங்கிறதான் கேள்வி. அவர்களுக்கு என்னன்னாக்க தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய இது நாம வாழ்ற வரைக்கும் இருந்துட்டு போயிடணும், அதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்குது. எங்களுடைய என்னமா இருக்குனாக்க 100 ஆண்டுகளுக்கு பிறகும் எனக்கு வரக்கூடிய சந்ததியினரும் சரியான நிலைமையில இருக்கணுங்கிறத யோசிக்கிறோம். அதுதான் மாற்றம். அதுதான் இதுக்கும் உண்டான, திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னா, தான் வாழும்போது கோடீஸ்வரனா வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறது வந்துட்டு திராவிடம். அடுத்த 100 ஆண்டுகளை கழிச்சு வரக்கூடிய தலைமுறைக்கும் சரியான ஆட்சி போய் சேரணும்னு நினைக்கிறது தமிழ் தேசியம். அவ்வளவுதான் வித்தியாசம். அதனாலதான் அவங்க இதை பத்தி எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அவர்களுக்கு இன்னொன்னு என்னன்னாக்க, இதை எதிர்த்து கேள்வி கேட்டு, இதை எதிர்த்து போராட்டத்தை அறிவிச்சு எல்லாம் பண்ணாக்க பாஜக வந்துட்டு தன்னுடைய குடிமையை வந்துட்டு இருக்க பிடிக்கும். அப்ப ஏன் இதுக்கு நம்ம போய் தலையை கொடுக்கணும், நமக்கு தேவையில்லாத விஷயத்துல நம்ம ஏன் தலையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் விலகிக் கொள்வார்கள். தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இதை வீரியமாக எதிர்த்து நிற்போம். இல்லை, இப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய மட்டும்தான் வீரியமா எதிர்த்து நிற்போங்கிறீங்க. ஒரு 5-6 கட்சிகள் சேர்ந்து அவங்க பேசுறது இல்லை, பட் இருந்தாலும் ஒரு 5-6 கட்சி சேர்றாங்க, எதிர்கட்சிகள்ல முக்கியமான கட்சி சேர்றாங்களோ இல்ல ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்க முக்கியமான கட்சிகள் சேர்ந்தால்தான் அந்த போராட்டம் ஒரு பெரிதளவு மக்கள் மத்தியிலேயே கொண்டு போய் சேர்க்கப்படும்ல. சோ அதுக்கான ஏதாவது நீங்க அப்படி நினைக்கணுங்கிற அவசியமே இல்லை. போராட்டம் அண்ணன் சொல்றது போலதான்,
இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் வாழ முடியாது என்ற நிலை வரும்போது மக்களாக புரட்சி செய்வார்கள் அப்படிம்பாங்க. நீங்க ஜல்லிக்கட்டை எந்த ஆளுங்கட்சி வந்துட்டு போராட்டத்தை நடத்துச்சு? இல்ல எந்த எதிர்கட்சி வந்துட்டு போராட்டத்தை நிறுத்துச்சு? இல்ல ஸ்டெர்லைட் போராட்டத்தை எந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியோ நடத்துச்சு? 8 வழிச்சாலைக்கு எதிராக மக்கள் போராட்டமாக தான். இது எல்லாமே மக்கள் போராட்டம் தான். அப்ப மக்கள் போராட்டத்தில் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னன்னாக்க, மக்களுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கிறது தான் நம்மளுடைய வேலை. மக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, எதிர்கால சந்ததிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருங்கிற தகவலை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மட்டும்தான் ஒரு நல்ல அரசியல்வாதியினுடைய கடமை. அதை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னாக்க மக்கள் தானாக கிளர்ந்தெழுந்து போராடுவாங்க. நீங்க அது வந்துட்டு ஹிந்திக்கு எதிரான போராட்டத்தை எல்லாம் இவங்க என்ன திமுக தான் செஞ்சுச்சான்னு, மொத்த மக்களும் சேர்ந்து மாணவர்கள் போராட்டமா தானே அது கையில் எடுத்து வந்துச்சு. அதை இவர்கள் கையகப்படுத்தி கொண்டார்கள். அதுதான் நடக்குமே தவிர இவங்க வந்துட்டு ஒருபொழுதும் போராட்டத்தை வந்துட்டு அறிவிக்க மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். அது மக்களாக தான் செய்யும். அந்த மக்களாக செய்ய வேண்டியதுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அது எங்கள் கையில் கையளிக்கப்பட்டிருக்கிறதுனா நாங்க உழுந்து அதை கத்திக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான்.